கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளியில் மாங்காய் கிலோ 2 ரூபாய்க்கே கொள்முதல் செய்யப்பட்டு 5 ரூபாய்க்கு விற்கப்படுவதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்து சாலை ஓரம் அதனை கொட்டுச் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷ்குமாரிடம் கேட்கலாம். தினேஷ், அதிக விளைச்சல் தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணமா? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? காயத்ரி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மொத்தம் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெங்களூரா, செந்தூரம், நீலம், பங்கனப்பள்ளி, பீட்டர் போன்ற பல்வேறு ரக மா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டத்தில் மாகூல் தொழிற்சாலைகள் ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வறட்சியின் காரணமாக மா விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விளைச்சலும் அதிகரித்த நிலையில் காணப்படுவதால் தற்பொழுது இந்த ஆண்டு மா விளைச்சல் அதிக அளவு இருக்கிறது. உரிய விலை இல்லை என்று விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். அதாவது தோட்டத்திலிருந்து 1 கிலோ சுமார் 2 ரூபாய் முதல் 5 ரூபாய்க்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் ஆள் கூலி மற்றும் போக்குவரத்து செலவு கட்டுப்படியாகாத காரணத்தினால் விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் டன் கணக்கில் மாம்பழம் தற்பொழுது கொட்டி வருகின்றனர். இதற்கு என்ன காரணம் என்றால் உரிய விலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் எடுத்து சென்று வியாபாரிகளிடம் மாம்பழத்தை கொடுத்தால் ஆள் கூலி கூட கிடைக்காத காரணத்தினால் அறுவடை செய்த மாம்பழத்தை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் தற்பொழுது கொட்டி வருகின்றனர். காயத்ரி, நன்றி தினேஷ்குமார் விவரங்களுக்காக.